Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Clausius Inequality பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டாபிக் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது என்னென்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸில் சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி வந்து நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸில் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டாபிக் தான், 2 மார்க்ஸில் வந்து இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் நோ ஹீட் இஸ் அலோட் டு என்டர் ஆர் லீவ் த சிஸ்டம். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஹீட்டுக்கு வந்து வேலையே கிடையாது கரெக்டாக. ஸோ ஹீட் இல்லாமல் நடக்கக்கூடியது தான் இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ நோ ஹீட் இஸ் அலோட் டு என்டர் ஆர் லீவ் த சிஸ்டம். அந்த சிஸ்டம்க்கு உள்ளேயும் வந்து நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தா தானே அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ அதனால் ஹீட்டுக்கு அங்கே வேலையே இல்லை. அப்போது ஹென்ஸ் டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது டெல் கியூவோட வேல்யூ என்னது நமக்கு 0. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், தேர்ஃபோர் டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் டெல் கியூவோட இடத்துல நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 பை டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? thus there is no change of entropy during an adiabatic process or the entropy remains constant during an adiabatic reversible process. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்ததுனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஆர் இதை வந்து அடியாபேட்டிக் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி. என்ட்ரோப்பியில் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹென்ஸ் த அடியாபேட்டிக் கர்வ்ஸ் ஆன் த PV டயக்ராம் ஆர் கால்ட் as isoentropics or curves of constant entropy. ஸோ இப்போது நம்ம PV அதாவது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம வந்து கிராஃப் அந்த டயக்ராம் போடும்போது ஸோ அடியபேட்டிக்கில் வந்து நமக்கு கர்வ்ஸ் மாதிரி அந்த லைன்ஸ் வந்து வருமா. ஓகேவா? ஸோ அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோஎன்ட்ரோபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஐசோஎன்ட்ரோபிக்ஸ் ஆர் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கர்வ்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த PV டயக்ராம் ப்ரெஷர் வால்யூமுக்கு வந்து நம்ம டயக்ராம் போடும்போது அந்த அடியபேட்டிக் கர்வ்ஸ் வருது இல்லையா, ஸோ அந்த கர்வ்ஸ்க்கு வந்து இந்த பேர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது Clausius Inequality. Before considering entropy, it is necessary to establish the Clausius Inequality which states ஓகே. ஸோ நம்ம என்ட்ரோபி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா இந்த Clausius Inequality அப்படிங்கிறது. அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கியூ பை டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் போட்டாலே வந்து அது வந்து நமக்கு என்னது, அது ஒரு நெட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, டெல் கியூ பை டி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இது வந்து டெல் கியூ பை டி அப்படிங்கிறது என்னது, நமக்கு என்ட்ரோப்பியோட ஃபார்முலா, டெல்எஸோட ஃபார்முலா கரெக்டாக. ஸோ இது வந்து எப்படி இருக்குமா, இதோட வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இந்த சிம்பிள் வந்து இப்படி கொடுத்து ஸோ இப்படி போட்டால் லெஸ் தேன் சிம்பிள், கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ எப்படி இருக்கும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா திஸ் ரிலேஷன் இஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அன் ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் ஹீட் ரிசர்வாயர்ஸ். ஸோ இது வந்து எதுக்கான ரிலேஷன் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அன் ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் ஹீட் ரிசர்வாயர்ஸ். ஸோ ஆர்பிட்ரரின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, ஒரு n நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ குறிப்பிட்டு இதை சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் ஹீட் ரிசர்வாயர், நிறைய நம்பர் ஆஃப் ஹீட் ரிசர்வாயர்ஸோட டெம்பரேச்சர் இருக்கும், அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன் தான் வந்து இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கியூ பை டி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து ஸோ இதுதான் இந்த அர்த்தம். ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் 3 ஹீட் ரிசர்வாயர்ஸ் அட் டெம்பரேச்சர் T1, T2 அண்ட் T0. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ரிசர்வாயர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹீட் ரிசர்வாயர் அப்படின் போது என்னது, அதுலேருந்து அது வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 3 ரிசர்வாயர் எடுத்துக்கிறோம். ஸோ அது என்னென்னா, ஸோ இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் கீழே ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிசர்வாயரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா என்னது T1, அடுத்து ரெண்டாவதோட டெம்பரேச்சர் வந்து T2, அடுத்து மூணாவது எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரிசர்வாயரோட டெம்பரேச்சர் வந்து T0. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள், த இன்ஜின் சி ஒர்க்ஸ் ஆஸ் அ ஹீட் இன்ஜின். ஓகே, இந்த இடத்துல இந்த சி அப்படின்றது என்னென்னா ஒரு இன்ஜின். ஸோ சி அப்படிங்கிற ஒரு இன்ஜின், இது வந்து ஒரு ஹீட் இன்ஜினாக ஒர்க் ஆகுது. இட் அப்சார்ப்ஸ் தட் Q1 from reservoir at temperature T1 and Q2 from reservoir at T2. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா Q1 அப்படிங்கிற ஒரு ஹீட்டை இந்த ஃபஸ்ட்டு ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் T1 அப்படிங்கிற 1 minute. ஓகே, அந்த டெம்பரேச்சர் T1ல் இருக்கிற அந்த ரிசர்வாயர், ஃபஸ்ட்டு ரிசர்வாயர்லேருந்து என்ன பண்ணுதா, Q1 அப்படிங்கிற ஒரு ஹீட்டை வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் T2 அப்படி இருக்கிற ரிசர்வாயர்லேருந்து Q2 அப்படிங்கிற ஹீட்டை வந்து எடுத்துக்குது. எது, இந்த C அப்படிங்கிற அந்த ஹீட் இன்ஜின். த சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் டஸ் அன் அமௌண்ட் ஆஃப் work W and rejects a quantity of heat Q0 to the reservoir at temperature T0. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ Q1 அப்படிங்கிற ஹீட்டை இங்கே பாருங்கள், இங்கேருந்து வருது இல்லையா, ஸோ இங்கே வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி Q2 அப்படிங்கிற ஹீட்டும் என்ன பண்ணுது, இந்த C வந்து எடுத்துக்குது. ஸோ எடுத்துக்கிட்டு இந்த இன்ஜினில் வந்து என்ன பண்ணுது, ஒர்க் வந்து நடந்து மீதி ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹீட்டை என்ன பண்ணும் அது. ஸோ த சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் டஸ் system as a whole does an amount of work W and rejects a quantity of heat Q0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, முடிச்சுட்டு சிஸ்டம் வந்து வேலையை முடிச்சுட்டு மீதி ஹீட்டு Q0 அப்படிங்கிற ஹீட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே இந்த T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிசர்வாயருக்கு வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். rejects a quantity of heat Q0 to the reservoir at temperature T0. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, கார்னாட்ஸ் இன்ஜின்ஸ் A and B ஒர்க்ஸ் ஆஸ் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ரெண்டு இருக்குது, A B அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே என்னென்னா கார்னாட் இன்ஜின், நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுதா, இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரிஜரேட்டராக ஒர்க் பண்ணுது. ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னும் போது அது என்ன பண்ணும், நமக்கு கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு என்ன பண்ணும், ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நார்மலாக நமக்கு தெரிஞ்ச என்னது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு ரெஃப்ரிஜரேட்டராக அது ஒர்க் பண்ணும்போது இது என்ன பண்ணும், கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படியே அந்த கான்செப்ட் வந்து உல்ட்டாவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்களேன், த இன்ஜின் ஏ அப்சார்ப்ஸ் ஹீட் Q0A ஃப்ரம் த ரிசர்வாயர் அட் டெம்பரேச்சர் T0. 1 minute. Okay, so the engine A absorbs heat Q0A from the reservoir at temperature T0. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இன்ஜின் ஏ அப்படிங்கிறது என்ன பண்ணுதான், இந்த ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ரிசர்வாயர், அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா என்னது, நமக்கு நல்லாவே தெரியும், T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர். ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுதான், ஹீட் Q0A அப்படிங்கிற ஒரு ஹீட்டை என்ன பண்ணுது, எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ absorbs heat Q0A from the reservoir at temperature T0 and amount of work W is supplied to it. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது, ஸோ இங்கே பாருங்கள், Q0A அப்படிங்கிற ஹீட் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துலேருந்து நமக்கு சப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது WA அப்படிங்கிற ஒர்க்கும் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு நடக்குது. ஸோ இப்படி ஆகும்போது, அதாவது WA அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு அந்த இடத்துல சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆகும்போது என்ன நடக்கும், அங்கே வந்து ஒரு ஒர்க் டன் நடந்து அண்ட் இட் ரிஜெக்ட்ஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் Q1A டு த ரிசர்வாயர் அட் டெம்பரேச்சர் T1. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க் டன்லாம் வந்து நடந்து மீதி ஹீட்டை என்ன பண்ணுது, இங்கே கொடுக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு Q1A. ஸோ Q1B இல்லது Q1A. ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கார்னாட் இன்ஜினாக வந்து ஏ இருக்குது, அந்த ஏ அப்படிங்கிற அந்த இன்ஜின் வந்து ரெஃப்ரிஜரேட்டராக ஒர்க் பண்ணுது. அப்போ அது என்ன பண்ணும், ஸோ ஃப்ரம் கோல்ட் பாடி டு ஹாட் பாடி கொடுக்க வேண்டியதான் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட வேலை. கரெக்டாக? அப்போ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தேர்டு ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர் கூடிய அந்த ரிசர்வாயர்லேருந்து Q0A அப்படிங்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் WA அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் சப்ளை பண்ணி அங்கே ஒர்க் நடந்து மீதி ஹீட் Q1A அப்படிங்கிற குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை என்ன பண்ணுதுன்னா ரிஜெக்ட் பண்ணி T1 டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ரிசர்வாயருக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா, இன்ஜின் பியும் என்னது, கார்னாட் இன்ஜின், அதுவுமே வந்து என்னது, ரெஃப்ரிஜரேட்டராக ஒர்க் ஆகுது. கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா
Q0B அப்படிங்கிற ஒரு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல ஸோ Q0B அப்படிங்கிற ஹீட்டை எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது, இந்த தேர்ட் ரிசர்வாயர், அதாவது T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வாயர்லேருந்து Q0B அப்படிங்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல WB அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் வந்து சப்ளை ஆகி அங்கே ஒர்க் நடந்து மீதி ஹீட்டை என்ன பண்ணுது, ரிஜெக்ட்ஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் Q2B அப்படிங்கிற ஒரு ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணி எங்கே கொடுக்குது அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் T2ல இருக்கு இல்லையா அந்த செகண்ட் ரிசர்வாயர், அதுக்கு வந்து இது வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ Q0B, WB அண்ட் ஃபைனலி ரிஜெக்ட் பண்ணுறது என்னது, Q2B அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட். In the general discussion given below, no restriction on the direction of interchanges of the energy is made except the interchanges must be consistent with the first and second laws of thermodynamics. ஸோ இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ என்ன ஆகுது நமக்கு ஹாட் பாடி டு கோல்ட் பாடி, அதாவது Q1A, Q0A, இந்த Q1, Q2, ஸோ இது மாதிரி அந்த Q0, Q0B, Q2B இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டைரக்ஷனில் வந்து போகுது இல்லையா. ஸோ அந்த போகிற அந்த டைரக்ஷனில் வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அது இது பண்ணி தான், அது பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து சில டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, சில ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த இது பேஸ் பண்ணி மட்டும் இருக்கணும் அப்படின்னா, there is no restriction on the direction of interchanges of the energy is made except the interchanges must be okay. ஆனால் அது எப்படி இருக்கணுமா, அந்த இன்டர்சேஞ்சஸ் எப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமா, அண்ட் அதை வந்து எதெல்லாம் வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னா த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அந்த இன்டர்சேஞ்சஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் கரெக்டாக, அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படித்தோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்சேஞ்சஸ் வந்து இருக்கணும். ஸோ மற்றபடி அதோட டைரக்ஷன்ஸ்க்கு there is no restrictions. The engine A working as a refrigerator rejects heat Q1A to the reservoir at temperature T. கரெக்டாக? ஸோ இந்த இன்ஜின் ஏ வந்து எப்படி இருக்குது, ஒரு ரெஃப்ரிஜரேட்டராக ஒர்க் ஆகுது. அது வந்து என்ன பண்ணுது, Q1A அப்படிங்கிற ஹீட்டை தான் வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்வாயர் இருக்கு இல்லையா அதோட டெம்பரேச்சர் என்னது, T இல்லை T1. ஸோ T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருக்கலாம், அது ஃபஸ்ட்டு ரிசர்வாயருக்கு Q1A அப்படிங்கிற ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி கொடுக்குது. அப்போது இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா Q1A ப்ளஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ Q1A அப்படிங்கிற ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி கொடுக்குது, ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிறது என்னது Q1. ஸோ அப்போ Q1A plus Q1 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். Similarly, the engine B working as a refrigerator rejects heat Q2B to the reservoir at temperature T2. ஸோ இதே மாதிரி இன்ஜின் பி இருக்குல்லையா, அதுவுமே வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டராக ஒர்க் பண்ணுது. இது வந்து Q2B அப்படிங்கிற ஒரு ஹீட்டை வந்து என்ன பண்ணுது, செகண்ட் ரிசர்வாயர், ஸோ டெம்பரேச்சர் T2ல இருக்கிற ரிசர்வாயருக்கு அந்த Q2B அப்படிங்கிற ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த இடத்துல Q2B plus Q2 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். It means that when the three engines work simultaneously, there is no outstanding change in the temperature of reservoir at temperature T1 and T2. அதாவது இந்த 3 இன்ஜின்ஸும், ஸோ இந்த 3 இன்ஜின் இருக்கு, அதாவது C அப்படிங்கிற இன்ஜின் நடுவில் இருக்குது, அடுத்தது கார்னாட் இன்ஜின் ஏ இருக்குது, கார்னாட் இன்ஜின் பி இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 3 இன்ஜினுமே வந்து தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது தெர் இஸ் நோ அவுட்ஸ்டாண்டிங் சேஞ்ச் த டெம்பரேச்சர் ஆஃப் ரிசர்வாயர். ஸோ இப்படி தொடர்ந்து சைமல்டேனியஸாக எல்லாம் 3மே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரிசர்வாயர்ஸ் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் T1 அண்ட் T2ல இருக்கிற ரிசர்வாயருக்கு, ஸோ தேர் இஸ் அங்கே வந்து அதோட டெம்பரேச்சரில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து அதிகமாக நடக்காது. ஸோ இது வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 இன்ஜின்ஸும், ஸோ T1 அண்ட் T2 டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இது ரிசர்வாயர்ஸ் இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சரில் தேர் இஸ் நோ அவுட்ஸ்டாண்டிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ thus there has been no change except for the reservoir at temperature T0 and the mechanical system that supplied or absorbed or. அப்போது ஸோ இந்த ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, நம்ம தேர்ட் ரிசர்வாயர் அதோட டெம்பரேச்சர் T0 இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் எந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஒர்க்கு சப்ளை பண்ணுச்சோ அந்த சைடில் இருந்துச்சு இல்லையா, ஸோ ஒர்க் வந்து சப்ளை பண்ண அந்த சிஸ்டம்ஸ், ஸோ
WA WBலாம் வந்து நம்ம சொன்னோம். ஸோ அதில் வந்து மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டுத்தில் அதாவது T0 டெம்பரேச்சர் கூடிய ரிசர்வாயர்லேயும் நமக்கு இந்த ஒர்க்கு சப்ளை பண்ண அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் இது ரெண்டுத்துலையும் தான் வந்து நமக்கு சில சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி வேறு எதுலேயும் வந்து நமக்கு அவ்வளோவா சேஞ்சஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் Q0 இஸ் நாட் ஈக்குவல் டு த சம் ஆஃப் Q0A அண்ட் Q0B த ரிசர்வாயர் அட் டெம்பரேச்சர் T0 மஸ்ட் ஹாவ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் ஹீட். இப்போது இந்த Q0 இருக்கு இல்லையா, ஸோ இந்த Q0ஓட வேல்யூ வந்து Q0A ப்ளஸ் Q0B இருக்குது கரெக்டாக. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய இந்த வேல்யூவும் நம்மளோட Q0 வேல்யூவும் வந்து ஒரே வேல்யூவாக இல்லை, அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சர் T0 இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ரிசர்வாயர், அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா மஸ்ட் ஹாவ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் ஹீட். ஸோ ஒன்று ஹீட்டை வந்து அது கெயின் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து ஹீட்டை அது லாஸ் பண்ணியிருக்கணும். Similarly, if W is not equal to the sum of WA and WB, the mechanical system must have gained or lost one. ஸோ இதே மாதிரி நமக்கு W இருக்கு இல்லையா, ஸோ W is equal to WA ப்ளஸ் WB அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட சம் பண்ணி வரக்கூடிய இந்த வேல்யூவும் நமக்கு இந்த Wவோட வேல்யூவும் வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இடத்துல அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் அந்த ஒர்க்கு கொடுத்துருக்க அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்குமா, ஒன்று அந்த ஒர்க்கை கெயின் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த ஒர்க்கை லாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா, த நெட் ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் த ரிசர்வாயர் மஸ்ட் நெசசரிலி பி ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் ஆர் பை த மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வாயர்லேருந்து வரக்கூடிய அந்த நெட் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து அது எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் அந்த சிஸ்டமால் அந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக தான் இந்த நெட் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுமே வந்து இருக்கணும்னு ஃபஸ்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. As far as the first law is concerned, it is a matter of indifference whether the reservoir gains or losses heat as long as the mechanical system losses or gains the same quantity of work. அதாவது இந்த ஃபஸ்ட் லாவை எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரிசர்வாயர் வந்து ஹீட்டை கெயின் பண்ணுதா லாஸ் பண்ணுதா, அதே மாதிரி அந்த லாஸ் பண்ணுற ஆர் கெயின் பண்ணுற அளவுக்கு இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமும் ஒர்க்கு கெயின் பண்ணுதா லாஸ் பண்ணுதா, ஸோ அதே குவான்டிட்டியில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட் லா வச்சு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். த கன்சிடரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த செகண்ட் லா. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம், ஃபஸ்ட் லா வச்சு நம்ம இதை பார்த்தோம். இதுவே செகண்ட் லா வச்சு பார்க்கும்போது இந்த இதுவே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். If the heat reservoir loses heat and the mechanical system gains an equal amount of work, it means that the whole of the heat absorbed from the reservoir is converted into work, but this violates the Kelvin-Planck statement of the second law of thermodynamics. இப்போது இந்த ஹீட் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, இது வந்து ஹீட்டை லாஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஹீட்டை லாஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இது லாஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஈக்குவலாக அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை கெயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹீட் ரிசர்வாயர் லாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டம் இது எந்த அளவுக்கு லாஸ் பண்ணுது அந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா, அப்போது இது வந்து என்ன சொல்ல வருது, ஸோ அந்த ரிசர்வாயர் வந்து மொத்த ஹீட்டும், ஸோ ஹோல் ஆஃப் த ஹீட் அப்சர்வ் ஃப்ரம் த ரிசர்வாயர் அண்ட் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். அப்போது அந்த ரிசர்வாயருக்கு மொத்த ஹீட்டுமே வந்து அப்சர்வ் ஆகி ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இது வந்து மீன் பண்ணுது. ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது வந்து அப்போஸ் பண்ணுற வயலேட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. அதாவது மொத்த ஹீட்டுமே வந்து அந்த ரிசர்வாயரில் இருக்க மொத்த ஹீட்டுமே அப்சர்வ் ஆகி ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை மொத்தமாக வயலேட் பண்ணுது. ஸோ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ மொத்த
ஹீட்டுமே வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம அது கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஜின் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஆப்போசிட்டாக தானே இங்கே இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். therefore Q0 must always be greater than the sum of Q0 A and Q0 B except in the limiting case when they are equal. அப்போது இந்த Q0 A அண்ட் Q0 B இதோட சம் பண்ணி வர வேல்யூ விட இந்த Q0ஓட வேல்யூ எப்படி இருக்கணுமா, எப்போவுமே கிரேட்டராக இருக்கணும். எக்ஸப்ட் இந்த லிமிட்டிங் கேஸ் வென் they are ஈக்குவல். ஸோ சில இடங்களில் அது ஈக்குவலாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ அதை தவிர்த்து மோஸ்ட்லி என்ன இருக்கணும், Q0ஓட வேல்யூ வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கணும். ஃபார் த இன்ஜின் ஏ, ஸோ இன்ஜின் ஏல பார்க்கும்போது Q1A by T1 is equal to Q0A by T0 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது இன்ஜின் ஏல என்ன இருக்குது, நம்ம Q1A அப்படிங்கிற ஹீட்டு தான் என்ன ஆகுது, நமக்கு ரிஜெக்ட் ஆகி போனது. அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா T1 இருக்குது. கரெக்டாக. ஸோ இது வந்து எங்கேருந்து போச்சு, நமக்கு Q0 ஏலேருந்து போச்சு. கரெக்டாக. ஸோ Q0 ஏலேருந்து நமக்கு போனது தான் அது ஒன்று. ஸோ Q0 இந்த உள்ள அதாவது டெம்பரேச்சர் T0 இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ரிசர்வாயர்லேருந்து போனது தானே அந்த ஹீட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒர்டன்லாம் நடந்து ரிஜெக்ட் ஆகி போன ஹீட் தான் வந்து இது. கரெக்டாக. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ Q1A by T1 is equal to Q0A by T0. அதே மாதிரி ஃபார் த இன்ஜின் பி, Q2B by T2 is equal to Q0B by T0 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஆல்சோ த குவான்டிட்டிஸ் Q1 and Q2 are positive, Q0 is negative, Q1 and Q2B, Q1A and Q2B are negative, Q0A and Q0B are positive. ஓகே, இந்த இதில் பார்க்கும்போது Q1 Q2 வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், Q0 வந்து நெகட்டிவ். அதே மாதிரி Q1A Q2Bயும் வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். அதே மாதிரி Q0Aவும் Q0Bயும் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலி we write all the quantities as positive. ஸோ இதை வந்து நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்கி தான் போடுவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3 என்னது, ஸோ இதுதான். ஸோ ஈக்குவேஷன் 3லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q0A is equal to T0 into Q1A by T1. அதாவது Q0Aவை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து இந்த இடத்துல கொண்டு போகிறாங்க. ஸோ T0 வந்து Q1A கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஸோ Q0A is equal to T0 into Q1A by T1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக. ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏவையும் கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவையும் கேன்சல் பண்ணுறாங்க, சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு மீதி என்ன இருக்கும்னா T0 into Q1 by T1 அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதை நம்மளோட கன்வீனியன்ட்க்கு இதை வந்து பிரித்து எழுதிக்கிறாங்க. எப்படின்னா T0 into Q1 by T1 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன் இதுக்கு போடும்போது என்ன ஆகும், Q0B மட்டும் இங்கே வச்சுட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா Q0B is equal to T0 into Q2B by T2 கிடைக்கும். ஸோ இந்த பியும் கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பண்ண மாட்டோம், நம்ம அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ T0 into Q2 by T2 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கன்வீனியன்ட்க்கு எழுதும் போது என்ன ஆகும், T0 into Q2 by T2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். The net quantity of heat from the reservoir at temperature T0. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா net quantity of heat, ஸோ டோட்டல் குவான்டிட்டி வந்து எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். heat drawn from the reservoir at temperature T0. ஸோ T0 டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து நமக்கு இதுவாக இருக்குது, ட்ரான் ஆகிருக்கு, வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதில் Q0 இருந்துச்சு, Q0A இருந்துச்சு, Q0B இருந்துச்சு. இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு த செகண்ட் லா திஸ் குவான்டிட்டி ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட செகண்ட் லா படி என்னது, இதோட வேல்யூ வந்து திஸ் குவான்டிட்டி ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அது எப்படி இருக்கணுமா, செகண்ட் லா படி இதோட வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் Q0A அண்ட் Q0B. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், Q0A Q0Bயோட வேல்யூஸ்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Q0 வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ Q0Aவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது, T0 into Q1 by T1. கரெக்டாக. ஸோ T0 Q1 by T1. அதே மாதிரி Q0B வந்து T0 into Q2 by T2. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பை T0. ஸோ டிவைடிங் ஆல் த டேர்ம்ஸ் பை T0 அப்படின்னு போடும்போது அப்போ இதையும் T0ல நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்மை T0ல டிவைட் பண்ணுறோம்.
அதே மாதிரி இந்த டேர்மையும் நம்ம டி நாட்டில் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதெல்லாம் வந்து அப்படியே எழுதும். அப்போ இது Q0/T0 அப்படியே எழுதுகிறோம். இது வந்து Q1/T1, இங்கே Q2/T2. ஸோ இப்போ எல்லாமே வந்து ப்ளஸ் வருது நடுவில். அதுக்கப்புறம் என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இன் ஜென்ரல் ஃபார் அ சிஸ்டம் யூஸிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் இட் கேன் பி ரிட்டன் as. ஸோ ஜென்ரலாக இப்படி ஒரு சிஸ்டமில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் வந்து இருக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ Q0, Q1, Q2 இது மாதிரி அடுத்தது போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். Q3 + Q3/T3 + Q4/T4 + Q5/T5. ஸோ இப்படி நம்ம எழுதுறது இதை வந்து நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் Q/T லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ சம்மேஷன் போடும்போது என்னது, ஸோ 0, 1, ஸோ Q0, Q1, Q2, Q3, Q4. ஸோ இது மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், நடுவில் வர ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஆடிங்கில் தானே போயிட்டுருக்கு. அதனால் இதை வந்து சம்மேஷன் Q/T லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரலாக when the number of reservoir is infinite and the heat exchanges takes place by infinitesimal amount. ஸோ இந்த நம்பர் ஆஃப் reservoir வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் அது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சுமே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் தான் அதை வந்து இருக்கும். அப்போது இப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் கேன் பி ரிட்டன் as integral del Q/T. ஸோ integral del Q/T லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதும். எப்போது நம்பர் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் இன்ஃபினிட்டாக நமக்கு இருக்கும்போது. ஸோ இதுதானே நம்மளோட Clausius Inequality ஃபார்முலா ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா. ஸோ அங்கே என்ன போட்டோம், நம்ம ஒரு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டோம், அதாவது க்ளோஸ் இன்டெக்ரல் மாதிரி போட்டோம். ஸோ இந்த இடத்துல வெறும் இன்டெக்ரல், ரெண்டுமே வந்து மோர் ஓவர் சேம் தான். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல்னால் நெட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இன்ஃபினிட் வேல்யூக்கு வந்து வெறும் இன்டெக்ரல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு சேம் தான். ஸோ ஈக்குவேஷன் 6.47 and 6.48 represents the Clausius Inequality. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் Clausius இன்இக்வாலிட்டிக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். த ரிலேஷன் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் எனி சைக்ளிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிள். ஸோ இந்த ரிலேஷன் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக இருக்கட்டும், அது ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கட்டும், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன்ஸாக இந்த ரெண்டுமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் Clausius இன்இக்வாலிட்டி. கண்டிப்பாக இதை வந்து நம்ம 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.